அன்பான வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் அல்லது விமர்சிக்க இருக்கும் திரைப்படம் 26 அக்டோபர் மாதம் 1981 தமிழ் திரையுலகில் வெளிவந்த கே. பாக்யராஜ் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காவியம் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இது. இத்திரைப்படத்தை இயக்கிய பாக்யராஜ் அவர்களே கதாநாயகனாக நடித்திருந்தார். அவருக்கு சோடியாகவும் ராஜேஷுக்கு சோடியாகவும் அம்பிகா நடித்திருந்தார். ராஜேஷுக்கும் பாக்யராஜுக்கும் ஒரே சோடி என்றவுடன் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரிந்திருப்பீர்கள். நான் கூறும் திரைப்படம் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். இருந்தாலும் நானே என் வாயால் சொல்லிவிடுகிறேன். அந்த 7 நாட்கள். இசைக்கு மட்டுமே இது புகழ் போன ஒரு திரைப்படம் என்று கூறலாம். அற்புதமான இசையோடு ஒரு அழகான காதல் கவிதையை கூறியிருக்கும் கே. பாக்யராஜ் அவர்கள் இத்திரைப்படத்தின் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். அளவான பாத்திரங்களின் எண்ணிக்கையுடன் வெறும் 2 இடங்களை தேர்ந்தெடுத்து இந்த கதையை தயார்படுத்தி எடுத்திருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள். மிகவும் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தை கொடுக்கும் ஒரு திரைப்படமாக இத்திரைப்படம் இருக்கிறது. பாக்யராஜ் எந்த திரைப்படத்தில் நடித்தாலும் வெகுளியாக நடிப்பது அவருடைய சுபாவம். அதே போலதான் இதில் வெகுளியாக நடித்திருக்கிறார். இருந்தாலும் பாக்யராஜின் இன்னொரு முகமான ஒரு அழகான நடிப்பை அவர் வெளிக்காட்டியிருக்கிறார். வெகுளியாக இருந்தாலும் அதற்குள் அன்பும் காதலும், வேலையில்லாமல் எப்படி குடும்பம் நடத்துவது என்ற ஒரு கவலையான சிந்தனையும் கொண்டிருந்த பாத்திரத்தை மிக எளிமையாக வெளிப்படுத்தியிருந்தார் பாக்யராஜ். பாக்யராஜின் திரைப்படம் என்றவுடன் இன்னொரு கருத்தையும் கொண்டு வரலாம். அவருடைய படத்தில் சிறுவர்களாக நடிப்பவர்கள் பெரியவர்கள் போன்ற எண்ணத்தை கொண்டவர்களாக நடிப்பது வழக்கமாக இருக்கிறது. அதே போல்தான் இத்திரைப்படத்தில் நடித்திருக்கும் காஜா ஷெரீப் என்று அழைக்கப்படும் ஒரு சிறுவன் பாக்யராஜை விட அதிக அறிவு வாய்ந்தவனாகவும் தந்திரம் தெரிந்தவனாகவும் காதல் அனுபவம் நிறைய கொண்டவனாகவும் இதில் காட்டியிருக்கிறார். ஒரு புறம் ரசிக்க முடிந்தாலும் இன்னொரு புறம் அதை சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ஆரம்ப காலத்து அம்பிகாவை பார்த்து ரசிக்க வேண்டும் என்றால் இத்திரைப்படத்தில் நன்றாக பார்த்து ரசிக்கலாம். மிக இளமை பருவத்தில் குறும்பான ஒரு காதலியாக நடித்திருக்கிறார். இத்திரைப்படம் முழுக்க கதாநாயகனுக்கு மட்டுமல்லாது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்த திரைப்படமாகவே இருக்கிறது. அதிகமான காட்சிகள் அம்பிகா நடித்த காட்சிகளாகவே எடுக்கப்பட்டிருக்கிறது. கே. பாக்யராஜின் பல திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடியதன் காரணமாக அதை ஹிந்தியிலும் ரீமேக் செய்வது வழக்கமாக இருந்தது. அதே போலத்தான் அந்த 7 நாட்களையும் வோ சாத்தின் என்ற திரைப்படமாக இந்தி மொழியில் ரீமேக் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் ஆனந்த விகடனில் புதிதாக வெளிவந்த திரைப்படங்களுக்கு புள்ளிகள் வழங்குவது வழக்கமாக இருந்தது. எப்பொழுதும் 30-40 புள்ளிகளை பல படங்கள் தாண்டியதே இல்லை, சிறப்பான படங்களாக இருந்தாலும். ஆனால் இத்திரைப்படம் 58 மதிப்பெண் புள்ளிகளை பெற்று சிறந்த படமாக விளங்கியது. இத்திரைப்படம் எப்படியான திரைப்படம் என காட்டும் வண்ணமாக இருக்கிறது. இசையை பற்றி கூறினேன், உடனே இளையராஜாவின் இசையாக இருக்குமோ என்று எண்ணிவிடாதீர்கள். MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில்தான் இத்திரைப்படம் வெளிவந்தது. அற்புதமான பாடல்களை கொண்ட திரைப்படமாக இன்றும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வகையில் அந்த இசை ஒரு மறையாத அழியாத இசையாக கொடுத்திருக்கிறார் மெல்லிசை வேந்தன், மெல்லிசை சக்கரவர்த்தி MSV. 80 காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் இப்படித்தான் கதைகள் அமைய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டில் இருந்த போது கதாநாயகன் வீரம் நிறைந்தவனாகவும் ஹீரோயிசம் கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டிருந்த பொழுது பல இயக்குனர்கள் மெல்ல மெல்ல புகுந்து அந்த கதை வடிவத்தையும் நோக்கத்தையும் மாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதை மாற்றியவர்களில் முக்கியமானவராக பாக்யராஜ் அவர்கள் எடுக்கலாம். குடும்ப பாங்கான விடயங்களையும் குடும்பங்களில் ஏற்படும் சலசலப்பையும் சில கதைகளில் அதற்கான தீர்வையும் பல கதைகளில் சில குழப்பங்களை தீர்க்க முடியாது என்றும் தன்னுடைய கதை வசனங்கள் இயக்கத்தில் எடுத்திருப்பார் பாக்யராஜ். திரைக்கதை எழுதுவதில் தென்னிந்திய இயக்குநர்களில் சிறந்தவராக பாக்யராஜை எல்லோரும் கருதினார்கள். இந்தியில் கூட இவரை கூட்டி சென்று பல படங்களுக்கு திரைக்கதை வசனங்களை எழுத வைத்தார்கள் என்று கூறும் அளவுக்கு சிறந்த ஒரு இயக்குனராகவும் வசனகர்த்தாவாகவும் திரைக்கதை கூறும் ஒரு சிறப்பானவராகவும் பார்க்கப்பட்டவர் பாக்யராஜ். இப்படியான ஒரு சிறந்த இயக்குனர் கதாநாயகனாக வர எப்படி கதை தொடங்குகிறது என்று பார்ப்போம். பாக்யராஜ் இதில் ஒரு மலையாளியாகவும் ஒரு புதிய இசையமைப்பாளராகவும் தன்னுடன் தோல் கருவி வாசிக்கும் சிறுவனுடன் சென்னைக்கு வந்து சேருகிறார்.
எப்படியாவது சினிமா துறையில் தான் சேர்ந்து ஒரு பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டும் என்ற கற்பனையோடும் கனவோடும் சென்னைக்கு கால் எடுத்து வைக்கிறார் பாக்யராஜ். முதலில் சென்னைக்கு வந்தவுடன் என்ன வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும், தங்குவதற்கு வீடு வேண்டும். 80-90 காலகட்டத்தில் சென்னையில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, கல்யாணமாகாதவர்களுக்கு வீடு கொடுப்பது அரிது. எப்படியோ அடிச்சு பிடிச்சு பாக்யராஜ் ஒரு வீட்டை எடுத்து விடுகிறார். அதுதான் அம்பிகாவின் தாத்தாவின் வீடு. அம்பிகாவின் தாத்தா, அம்பிகாவின் தாயார், அம்பிகாவின் தம்பி, தங்கை என அந்த வீட்டில் வாழுகிறார்கள். வீடே ஒரு ஓட்டை வீடு என்று சொல்லும் அளவுக்கு ஒரு ஏழ்மையான வீடு. அந்த வீட்டின் மொட்டை மாடியில் தான் பாக்யராஜை தங்க விடுகிறார்கள். ஏறுவதற்கு படியல்ல, ஏணியை வைத்துத்தான் ஏற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அந்த வீட்டுக்கு செல்கிறார் பாக்யராஜ். மேலே ஏறி சென்று பார்க்கும் பொழுது அங்கு வீடு இல்லை, சின்ன ஒரு கொட்டகை தான் இருக்கிறது. அதில் தங்க மறுக்கிறார் பாக்யராஜ். அவரோடு துணைக்கு வந்த சிறுவன் இந்த வீட்டில் தங்குவதை விட வேற வழி இல்லை என்று சொல்லி அங்கேயே தங்க வைத்து விடுகிறான். தங்குவதற்கு வீடு கிடைத்து விட்டது, இனி வேலை கிடைக்க வேண்டும் என்று தினமும் தெரு தெருவாக அலைகிறார்கள் வேலை தேடி. இதற்குள் பாக்யராஜின் நல்ல பண்புகளை பார்த்து அந்த வீட்டின் சொந்தக்காரியான அம்பிகாவுக்கு காதல் வந்து விடுகிறது. அந்த காதலை எப்படியாவது பாக்யராஜிடம் கூறிவிட வேண்டும் என்று சொல்லி பல முறை எத்தனிக்கிறாள். எதையும் புரிந்து கொள்பவராக அந்த கதாநாயகன் இல்லை. அவருடைய எண்ணமெல்லாம் எப்படியாவது ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தையே தேடிச் சென்று கொண்டிருந்தது. பாடலாக எழுதி கொடுக்கிறார். பாடல் வழியாகவும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. குளிக்கும் பொழுது தன்னை பார்த்து ரசித்து விடுவார் என்ற எண்ணத்தில் பாடல் படித்து தன் பக்கம் அவரை பார்க்க வைக்கிறார். அங்கும் அவர் பாடிய பாடலில் தவறு இருக்கிறது என்று எடுத்து கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்கிறார் பாக்யராஜ். எப்படியும் அவரை மடக்க வேண்டும் என்ற ஆசையில் துடித்து கொண்டிருந்த வேளையில் பாக்யராஜ் ஒரு நாள் தன்னுடன் துணைக்கு வந்தவனிடம் தானும் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறுகிறார். அதை அம்பிகா கேட்டுவிட இருவரும் காதல் வயப்படுகிறார்கள். எப்படியோ இந்த காதல் ஊருக்கு தெரிந்துவிட போகிறது என்ற பயத்தில் அம்பிகாவை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு சென்று திருமணம் செய்யலாம் என்று காத்திருந்த வேளை ஊர் மக்களோடு குடும்பத்தார் வந்து பாக்யராஜை அடித்து போட்டுவிட்டு பெண்ணை எடுத்து சென்று வருகிறார்கள். கையோடு கூட்டிச் சென்ற பெண்ணுக்கு அவசரமாக திருமண ஏற்பாடு நடைபெறுகிறது ராஜேஷுடன். ராஜேஷ் ஏற்கனவே திருமணமானவர், ஒரு 7-8 வயது பெண் குழந்தைக்கு தகப்பனாரும் கூட. தன்னுடைய மனைவி இறந்துவிட அவளுடைய எண்ணத்திலேயே வாழ்வை கழித்து விடலாம், சித்தியாக வருபவள் எப்படியாவது தன் மகளை கொடுமைப்படுத்தி தன் மகளின் வாழ்க்கையும் சீரழித்து விடுவாள் என்ற பயத்திலும் மறுமணம் செய்யாது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மருத்துவர், பணக்காரரும் கூட. தன்னுடைய தாயார் உடல்நலம் கெட்டு படுக்கையில் படுத்திருக்க அவரை பக்குவமாக பார்க்கும் ஒரு அன்பான மகனும் கூட. ஆனாலும் தாயாரின் வேண்டுகோள், தான் சென்ற பின் தன்னுடைய பேத்தியின் நிலைமை என்ன ஆகப் போகிறது, என்னுடைய மகன் தனித்து விடுவானே, அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று எப்படியாவது அவனை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று துடிக்கிறார். இன்னும் சில நாட்களில் தன்னுடைய தாயார் இறந்துபட்டு போவார் என்று அறிந்த பின்னர் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்கிறார். அங்கு அம்பிகா மணப்பெண்ணாக வந்து சேர்கிறார். திருமணம் நடந்து முடியும் வரை அம்பிகாவின் வாழ்வில் ஏற்பட்ட புயலை பற்றி எதுவும் அறியாத ராஜேஷ் அன்று இரவு அம்பிகா விஷம் குடித்துவிட அவளை காப்பாற்றி முதலிரவு கண்முழிக்கும் இரவாக ராஜேஷுக்கு கழிகிறது. என்ன நடந்தது என்று அவளிடம் விவரம் கேட்கிறார். அம்பிகா நடந்ததை எடுத்து கூறி கண்ணீர் விடுகிறார். கவலைப்படாதே பெண்ணே, உன்னை நான் திருமணம் செய்தது என் வாழ்வின் துணைக்காக அல்ல, என் தாயாருக்காகவே. என் தாயாரின் இறப்புக்கு பிறகு நீ உன் காதலனுடன் மறுபடியும் இணைந்து கொள்ளலாம். உன் காதலனோடு உன்னை இணைத்து வைப்பது என்னுடைய பொறுப்பு என்ற நம்பிக்கை வாக்குறுதி கொடுக்கிறார். அதுவரை தன்னோடு அவளை இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறார். ராஜேஷின் வாக்கை நம்பி அந்த வீட்டிலேயே தங்கிவிடுகிறாள் அம்பிகா. ராஜேஷின் மகளிடம் அன்பும் செலுத்த ஆரம்பிக்கிறார். ராஜேஷின் மகளும் அம்பிகா மீது மிக அன்பு கொண்டு இருக்கிறார். இதற்கிடையில் ராஜேஷ் அடித்து பிடித்து எப்படியோ பாக்யராஜை கண்டுபிடித்து விடுகிறார். தன்னுடைய இக்கால மனைவிதான் பாக்யராஜுடைய அக்கால காதலி என்று எப்படி கூறுவதென்று தெரியாமல் திணறிய ராஜேஷ் தான் ஒரு திரைப்பட இயக்குனர் என்றும் ஒரு காதல் திரைப்படத்திற்கு இசையமைக்க பாக்யராஜை அணுகியதாகவும் கூறி அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து காட்சிகளை எடுத்துரைக்கிறார். ஒவ்வொரு காட்சிகளையும் பாக்யராஜின் வாழ்க்கையில் நடந்த காதல் கதையோடு ஒப்பிட்டு பேசி எடுத்து கூறிக்கொண்டு வரும் பொழுது பாக்யராஜின் மனதில் எப்படியாவது இத்திரைப்படத்தில் தான் இசையமைப்பாளராக பணியாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே
அத்திரைப்படத்திற்கான இசையை அமைத்து கொண்டு இருக்கிறார். இப்படியாக சென்று கொண்டிருந்த இந்த காதல் கதையும் திருமண வாழ்வும் எப்படி முடியப் போகிறது என்ற எண்ணத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தி விடுகிறது. இறுதியாக அம்பிகா தான் காதலித்த காதலனுடன் இணைந்து வாழ்கிறாரா, இல்லை கரம் பிடித்த தன் கணவனுடன் இணைந்து வாழ்கிறாளா என்ற கதையோடு முடிகிறது இந்த திரைப்படம். இரட்டை அர்த்தங்களோ தேவையற்ற காட்சிகளோ இல்லாத குடும்பத்தோடு இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம்தான் இத்திரைப்படம். இத்திரைப்படத்தை பாரதி ராஜா எடுக்க மறுத்துவிட்டார். காரணம், கிளைமேக்ஸில் நடிகர் சந்திரபாபுவின் வாழ்க்கையில் நடந்த காட்சி போலவே இதிலும் அந்த ஒரு காட்சி வைக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்படம் வெற்றி பெறாது என்ற காரணத்தால் இயக்குனர் பாரதி ராஜா இத்திரைப்படத்தை எடுக்க மறுத்துவிட்டார். ஆனாலும் பாக்யராஜ் பிடிவாதமாக அத்திரைப்படத்தை எடுத்து தமிழ் திரையுலகில் அந்த காலத்தில் அதுவரையிலும் வராத ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை காட்டி, கதாநாயகனின் காதல் தோற்று போனாலும் திரைப்படம் வெற்றி பெறும் என்று காட்டி தன்னுடைய திரைப்படத்தில் வெற்றி வாகை சூடியவர் தான் பாக்யராஜ். பாக்யராஜின் திரைப்பயணத்தில் அந்த 7 நாட்கள் ஒரு முக்கியமான வெற்றி படம் என்றே கூற வேண்டும். அதற்கு காரணம், அத்திரைப்படம் அபாரமான திரைக்கதைக்காகவும் குறிப்பாக பண்பாட்டை குலைக்காத ஒரு பரபரப்பான கிளைமேக்ஸுக்காகவும் வெற்றி பெற்றதென்று கூறும் அளவுக்கான ஒரு சிறப்பான திரைப்படம் என்றே கூறலாம். 26 அக்டோபர் 1981 ஆண்டு அன்று அந்த 7 நாட்கள் திரைப்படம் வெளிவந்த போது, அதே நாளில் பாக்யராஜின் குருநாதரான பாரதி ராஜா இயக்கிய திரைப்படமான டிக் 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 என்னும் திரைப்படம் கமலஹாசன் நடித்து வெளிவர, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இராணுவ வீரன் என்னும் திரைப்படமும் வெளிவர, இந்த 2 ஜாம்பவான்களின் படங்களோடு போட்டி போட்டு முன்னணியில் நின்றது அந்த 7 நாட்கள் என்னும் திரைப்படம். இதில் 4 பாடல்கள் 4 பொக்கிஷங்களே. இளையராஜா இசையமைத்திருக்கிறாரோ என்று தோன்றும் அளவுக்கு மிக அற்புதமாக 80 காலகட்டத்தில் தோன்றிய இசை போலவே இருந்தது MSVயின் பாடல்கள். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இசையமைத்தவர் பாக்யராஜுக்கு அற்புதமாக இசையமைச்சிருப்பது சிறப்பு. தென்றலது உன்னிடத்தில் சொல்ல வந்த செய்தி என்னவோ என்ற பாடலை ஜெயச்சந்திரனும் ஜானகியும் இணைந்து தாளாட்டி இருக்கிறார்கள் தங்களுடைய இனிமையான குரலில். எண்ணியிருந்தது ஈடேற என்ற பாடலை MS வாசுதேவனும் வாணி ஜெயராமும் இணைந்து பாடி மகிழ்வித்திருக்கிறார்கள். கவிதை அரங்கேறும் நேரம் என்ற பாடலையும் ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடியதோடு ஸ்வரராகா என்ற பாடலை ஜெயச்சந்திரனும் வாணி ஜெயராமும் இணைந்து பாடியிருக்கிறார்கள். இப்படியான 4 பாடல்களையும் கொண்டு அதிசயமான அபூர்வமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சியோடு ஊர் விட்டு ஊர் வந்து வேலை தேடும் ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கையில் ஏற்படும் காதல் நிலையால் அவன் வாழ்க்கையே தடுமாறிச் சென்றதும், மறுபடியும் அதை விட்டு தன் வாழ்வில் மீண்டும் உயர்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் தன் காதலையும் தவிர்த்து காதலியையும் விடுத்து கவலையோடு தன் பயணத்தை தொடர்ந்து செல்லும் ஒரு இளைஞனின் பரிதாப நிலையை அப்படியே காட்சிப்படுத்தி அந்த காட்சியில் அந்த பாத்திரத்தில் ஒட்டி நடித்திருக்கிறார் பாக்யராஜ். நிச்சயமாக அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வெற்றி திரைப்படம். எம் வாழ்விலும் அப்படியான நிலையில் யாரையும் நாம் சந்தித்திருப்போம், இல்லை நாமும் அப்படியான நிலையில் இருந்திருப்போம் என்ற உண்மை நிகழ்வை எடுத்துரைக்கும் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.